ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில இது நடக்க சாத்தியமே இல்லை என்று எதை நினைக்கிறீங்களோ விசுவாசிக்கிறவங்க மட்டும், எது நடக்காது நினைச்சீங்களோ 2026 ஆண்டுல அதை கர்த்தர் நடப்பித்து இந்த வனாந்திரத்தை தாண்ட வைக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க. தாமதமானாலும் செய்ய வேண்டியதை செய்யாமல் கர்த்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். செய்ய வேண்டியதை செய்யாமல் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படின்னா நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த வனாந்திரத்துல நம்ம போலாம் நினைச்சாலும் கர்த்தர் போகாம பிடிச்சு வச்சிருக்கிறார்னா நாம் எதிர்பார்க்காத ஏதோ ஒன்றை கர்த்தர் அங்கே நமக்காக செய்ய போகிறார். எல்லாமே கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடினது நிமித்தமாய் பட்டணத்திலிருந்து வனாந்திரம் என்கிற சூழ்நிலையில யாராவது இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில தான் திருப்தி அடைந்து மீதம் எடுத்து ஓ ஜீசஸ் இப்படிப்பட்ட ஒரு கிரியை இந்த 2026ல கர்த்தர் நடப்பிக்க போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி. நீங்க இயேசுவினிடத்தில் வந்தது நிமித்தம் உங்க வாழ்க்கையில ஏதாவது நீங்க இழந்திருக்கிறீங்களா? ஏதாவது நஷ்டப்பட்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் மேல் மனதுருகுகிற ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த முதல் நாளிலே பேசும்படி ஆவியானவர் அதிலிருந்து வார்த்தைகளை தந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் இந்த கூடுகையை நீர் பொறுப்படுத்தி நடத்தி வருகிற தயவுக்காய் நன்றி. தொடர்ந்து ஆட்களும் எங்க கூட பேசுங்க. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். திருப்தி, மீதி, நிறைய. ஹல்லேலூயா. இந்த வசனம் படிக்கும் போதே ஒரு சமாதானம் இருக்கும். இது கர்த்தருடைய கிரியை, கர்த்தர் செய்தது. ஆமென். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 5 காரியங்களை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது, நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர். நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர். என்ன அறிந்திருக்கிற கர்த்தர்? நாம் எங்கே இருந்து வருகிறோம், எப்படி வருகிறோம், எதற்காக வருகிறோம், எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, யோவான் ஸ்நானனை சிரசேதம் பண்ணுவார்கள், அதாவது அவனை கொலை செய்வார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு 13வது வசனத்துல இயேசு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி போனார்? படகுல போனார். ஆமே. ஜனங்க எப்படி போனாங்க? கால். அப்ப யார் ரொம்ப பிரயாசப்பட்டது? ஜனங்க. இத பார்த்து இயேசுக்கு என்ன ஆச்சு? அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி. இயேசு எப்படி போறாரு? போட்ல போறாரு. ஜனங்க எப்படி போறாங்க? கால்நடையா போறாங்கன்னா எப்படிதான் போயிருப்பாங்க? சுத்தி போயிருப்பாங்க. அவருக்கு என்ன, அவர் போட்ல போயிட்டாரு. ஆமே. நல்ல கவனமா கேளுங்க. எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒருத்தங்க வராங்க பாருங்க. இவங்களை கண்டு மனதுருகுகிற கர்த்தர் அவர். நம் நிலைமை நன்றாய் அறிந்திருக்கிறவர். அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்கள். 13 பிற்பகுதியை வாசியுங்கள். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து
கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். பட்டணங்களில் இருந்து கால்நடையாய். அவர் எங்க இருக்கிறார்? வனாந்திர. ஜனங்க எங்க இருக்கிறாங்க? பட்டணத்தில் இருக்கிறாங்க. பட்டணத்தில் இருக்கிறவங்க இப்ப எங்க போறாங்க? பட்டணத்தில் இருக்கிறவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. ஏன் பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க? நீங்க இயேசுவினிடத்தில் வந்தது நிமித்தம். உங்க வாழ்க்கையில ஏதாவது நீங்க இழந்திருக்கிறீங்களா? ஏதாவது நஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் மேல் மனதுருகுகிற அவர் நம்மளை பார்த்து, ஆமா அப்படி என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டாங்க. பட்டணத்திலிருந்து வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க, கால்நடையா வந்துட்டாங்க. இத பார்த்து அவரால் தாங்க முடியல. அதான் சொல்ல, நம்ம ஆண்டவருக்குன்னு ஒரு சின்ன பிரயாசப்படுவோம் பாருங்க, ஒரு சின்ன கிரயம் செலுத்துவோம் பாருங்க. இது பரலோகம் கொண்டாடும். இத பரலோகம் ரொம்ப, ஐயோ என் பிள்ளை எனக்காக என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? என் பிள்ளை, சில சின்ன பிள்ளைங்க பெற்றோர் கிஃப்ட் கொடுப்பாங்க பாருங்க, பெருசாலாம் ஒண்ணு இருக்காது, ஏதோ எழுதி கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆனா அது அந்த பிள்ளைங்க, அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கு? ஐயோ இது என் பிள்ளை எனக்கு கொடுத்தது. என்ன பண்ண அல்ல பார்த்தா ஏதோ வரைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். ஆமா, நம்ம பண்ற சின்ன காரியம் இயேசு கண்டு மனதுருகி, அதுவும் கண்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து வந்து அப்படின்னு இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? அவங்க நடந்து வரதை யார் பார்த்துட்டா? இயேசு பார்த்துட்டா. இயேசு பார்த்ததும் இயேசுவே வரார். வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, மனதுருகி, என் கால் வலிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்லை, நான் அவரிடத்துல போவேன், அவர் சமூகத்தில் வருவேன் என்று சொல்லி ஒருத்தங்க பிரயாசப்படுறாங்க தெரியுமா? அவங்க மேல கர்த்தருடைய மனதுருக்கம் இருக்கும். ஒரு குஷ்டரோகி இயேசுவின் இடத்துல வரான் பாருங்க. நம்ம அந்த மேட்டர் அப்படியே படிச்சு விடுறோம். அப்படியெல்லாம் வர முடியாது. அந்த ஊர் சட்டப்படி ஒரு குத்தனுக்கு குஷ்டரோகம் வந்துட்டுனாலே அவனை எங்க கொண்டு போயிடுவாங்க தெரியுமா? பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போயிடுவாங்க. பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டவன் சுத்தமான பிறகு அவன் யாரிடத்தில் தன்னை காண்பிக்க வேண்டும் என்றால் ஆசாரியனிடத்துல காட்டணும். ஆசாரியன் பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் சில முறைமைகள் இருக்கிறது. அதெல்லாம் செய்த பிறகுதான் அவன் உள்ளேயே என்ட்ராகணும். அதையும் மீறி என்ட்ராயிட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவனை கல்ல தூக்கி எறிவாங்க, அவ்வளவுதான். அப்போ இப்போ உண்மையிலே இயேசு சீஷர்களோடு நடந்து வரும்போது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள் என்று மத்தேயு 8:1 நாம் பார்க்க முடியும். இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் யார் வர அப்படின்னா, ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒருவன் வருகிறான். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. உண்மையிலேயே அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான் தெரியுமா? ஜனக்கூட்டம் இப்பொழுது அவனை பார்த்தால் என்ன செய்வாங்க தெரியுமா? கல்லறிவாங்க. ஆமே. ஆனால் அவனை பாருங்க, என் மேல கல்லறி பட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசு வண்டை வர வேண்டும் என்று சொல்லி வந்தான். பாத்தீங்களா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மனதுருகி அவன் மேல கையை நீட்டி தொட்டாராம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சூழ்நிலை பிரதிகூலமா தான் இருக்கிறது. ஜெபிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல, நான் பர்சனல் நம்ம லைஃபுக்குள்ளே முடியல, எல்லாமே அகைன்ஸ்டா தான் இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் பரவாயில்லன்னு சொல்லி தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. ஆலயத்துக்கு வரக்கூடிய சாத்தியம் இல்லை, அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தேவ சமூகத்தை தேடி வராங்க பாருங்க. இவங்க மேல பரலோக கர்த்தர் மனதுருகுகிறார். எல்லாமே கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடினது நிமித்தமாய் பட்டணத்திலிருந்து வனாந்திரம் என்கிற சூழ்நிலையில யாராவது இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில தான் திருப்தி அடைந்து மீதம் எடுத்து, ஓ ஜீசஸ், இப்படிப்பட்ட ஒரு கிரியை இந்த 2026ல கர்த்தர் நடப்பிக்க போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி. அப்போ சில இடத்துல நிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இயேசு சொல்வார், நீங்க எல்லாரும் என்னை விட்டு விட்டு போகும் காலம் வரும். அப்ப ஆண்டவருக்கு தெரியும், யாருக்குமே நிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியுது. நீங்க என்னெல்லாம் என்னை விட்டு போகும் காலம் வரும். அப்படி ஓடி போனேன் வை மகனே, துரத்தி துரத்தி வந்து அடிப்பேன் அப்படி சொன்னாரா? இல்ல, அவருக்கு தெரியும்.
இப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, இங்க பாரு உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும், சரியா, கவலைப்படாத, இப்படி சொல்லிட்டு போறாரு. அப்ப அவருக்கு தெரியுது நம்மளால நிக்க முடியாது. அப்ப நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருத்தர் நின்னுட்டான் வைங்களேன், அவன் வந்து அவரே ஆச்சரியப்படுத்திடுவான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் அவரே என்ன படுத்துறாங்க. இயேசு ஆச்சரியப்படுத்தின ஒரு நபரை சொல்லுங்க பைபிள்ல. ஒரு கானானிய ஸ்திரீ ஆச்சரியப்படுத்தினா, அப்புறம் நூற்றுக்கு அதிபதி ஆச்சரியப்படுத்தினா, இவெல்லாம் ஆச்சரியப்படுத்துறாங்க அவர் அப்படி அப்படிங்கிறாங்க. கானானிய ஸ்திரீ, அதுவும் கானானிய ஸ்திரீயை ட்ரீட் பண்றது வந்து ரொம்ப, இவர் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளும் போடக்கூடாது அப்படின்னு உடனே அந்த அம்மா, ஆண்டவரே நான் அப்பெல்லாம் கேட்கல, இந்த பிள்ளைங்க சாப்பிடும் போது இந்த மீதி வரும் தெரியுமா, சிலதெல்லாம் கீழே விழும் தெரியுமா, நீங்க எனக்கு அப்பம் கூட தரண்டாம்பா, ஒரு சின்ன துண்டை பிச்சு போட்டா போத நாங்க வாழ்ந்துருவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் என்னடா இது, என்ன எங்க இருந்து இந்த ஃபெய்த் வந்துச்சு? ஆமென். நீங்க எனக்கு பெரிய தெய்வீக சுகம்லாம் ஒண்ணு வார்த்தை அனுப்பி ஒண்ணு வேண்டாப்பா, அந்த போடும்போது கொஞ்சோல, ஹல்லேலூயா, ஆமென் ஆமென், அந்த அதை பிச்சு பிடி போட்டாலே போதும் நாங்க வாழ்ந்துருவோம் ஆண்டவரே, என் பிள்ளை வாழ்ந்துருவாப்பா. ஆமென். நமக்கு அப்போ அடுக்கி தந்தாலும் வேற இல்லையா கேட்டுட்டு இருக்கிறோம். ஆமா. ஆனா இந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஒரு சின்ன துண்டை பிச்சு போட்டீங்கன்னா நாங்க செட்டில் ஆயிருவோங்கிறது. ஆண்டவர், அம்மா உன் விசுவாசம் ஆபிரகாம்கிட்ட கூட சொல்லல. இப்படி ஆபிரகாம்கிட்ட பேசும்போது என்ன தருவீர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அம்மா, நீங்க இந்த பிள்ளைகளுக்கே கொடுங்க, நான் அதை பறிக்க வரல, ஆனா கொடுக்கும்போது இந்த பிள்ளைங்க தான் சிந்தும். அதை நான் எடுக்க எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா? ஆண்டவர், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள், நீ விரும்புகிறபடி. அதாவது நிக்க முடியாத சூழ்நிலையில ஒருத்தங்க நின்னுட்டாங்கன்னா அவங்க வந்து தேவனை என்ன படுத்துறாங்க தெரியுமா? ஆச்சரியப்படுத்துறாங்க. எத்தனை பேர் ஆண்டவர் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறீங்க? நம்ம ஆச்சரியப்படுத்துறோம். பரவாயில்ல, என்னைக்கு வந்துட்டாலே சர்ச்சுக்கு, இப்படிதான் ஆச்சரியப்படுத்துறோம். ஆமே, பரவாயில்ல, இன்னைக்கு தூங்காம இருந்துட்டாங்களே, இப்படி எல்லாம் ஆச்சரியப்படுத்துகிறோம். இல்ல ஆண்டவரே, ஆமே, எப்படி இன்னைக்கு இன்னைக்கு நைட் இருந்து ஜெபம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது எழுமி இருந்து ஜெபம் பண்ணிட்டோம்னு வைங்களேன், டேய் என்னடா இது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு பைபிள் இப்போ திறந்ததும் தலை வலிக்குமா? அப்படி இருக்கும்போது எடுத்து கொஞ்சம் இப்படி வாசிக்கிறோம், தேவனை உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். அதுல அந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன அதுல ரொம்ப பிடிக்கும், அந்த வாசல் திறக்கிறதுலாம் ரெண்டாவது, நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆமா, எல்லாரும் சொல்ல போறாங்க, இவன் அவரால் மிகவும் நேசிக்கப்பட்டவன், இவள் அவரால். எத்தனை பேர் அதை அறியணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை தேடுகிற காரியத்துல ஆமென், ஆண்டவரை கவர்ந்தெழுங்கள். நமக்கே தெரியும், எல்லாம் தெரியும், இன்னைக்கு நீ ஜெபம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, எழுப்பி டப்போட அப்படி உட்காந்துறது, கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர், இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? நீங்க எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க என்றார். ஒருத்தன் வந்து ஆச்சரியப்படுத்திட்டான். யார் தெரியுமா? யோவான் வந்து நின்றுட்டான். ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை, நீங்க எல்லாம் போயிருவீங்க நாளைக்கு சிலுவை பக்கத்துல யோவான் மட்டும்தான் வந்து நிப்பா, சொல்ல வேண்டியதானே? சொல்லவே இல்லை. அவனும் ஓடன வந்து நின்றுட்டான். தேவனை ஆச்சரியப்படுத்தணும். நான் நினைச்சதை விட, நான் நினைச்சேன் இவன் காலைல ஒரு 5 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுவான், பாரு 3 மணிக்கு எழுப்பி உட்கார்ந்து இருக்கிறான். நான் நினைச்சேன் இவன் எல்லாம் 1 ஹவருக்கு மேல இவனுக்கு ஜெபம் ஓடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். போதும்பா, நிறுத்துப்பா. ஆமே, நம் நிலைமை அறிந்து
ஜனங்க கல்லறிந்தாலும் பரவாயில்லன்னு தேவ சமூகத்துல வந்த குஷ்டரோகி, என்னால நிமிர முடியலன்னாலும் நான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னு வந்த 18 வருட பலவீனப்பட்ட ஸ்திரீ, பட்டணத்திலிருந்து அப்பம் நிறைவாய் கிடைக்கிற இடத்திலிருந்து ஒரு சின்ன டீ கூட கிடைக்காத வனாந்திரத்துக்கு, இந்த பட்டணத்திலிருந்து வனாந்திரம், இந்த ஷிஃப்ட் உன் லைஃப்ல எதனால வந்துச்சு? நான் இயேசுவினிடத்தில் வந்ததுனால. ஆமென். இரண்டாவது ஒரு காரியம் 14-15 வாசியுங்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு 15வது வசனம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போய். இது வனாந்தரமான இடம். இரண்டாவது சொல்ல விரும்புகிற வார்த்தை, வனாந்திரத்தில் இருப்பதா எண்ணாதே, இயேசுவினிடத்தில் இருப்பதா என்ன. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பல நேரத்துல நாம் இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் என்றுதான் நம்ம மனசுல இருக்கிறதே தவிர, நம்ம இயேசுவோடு இருக்கிறோம் என்பது நம்முடைய மனசுல இல்ல. தாவீதை போல வனாந்தரத்தை அனுபவித்தவனை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தாவீது சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. மத்தேயு 14 சங்கீதம் 139 அதனுடைய 17-18 வசனங்கள், உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். அடுத்த வார்த்தையை பாருங்கள். நான் விழிக்கும் போது காட்டில் இருக்கிறேன், வனாந்திரத்தில் இருக்கிறேன், குகையில் இருக்கிறேன் அப்படி சொல்லல. நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறேன் அப்படி நம்ம மனசுல ஏத்தாம, நான் இயேசுவோடு இருக்கிறேன், நான் இயேசுவோடு இருக்கிறேன். இன்னைக்கு பல நேரத்துல இயேசு கிட்ட வச்சு வனாந்திரத்தை பெருசா பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கிட்ட வச்சு தேவாலயத்தை பெருசா பேசினதுக்கே ஒரு கல்லு மேல கல்லுறாதுட்டார். ஆண்டவர் இந்த சர்ச்சை எவ்வளவு பெருசு பாத்தீங்களா? அவர் தேவாலயத்திலும் பெரியவர். அவர் சாலமோனிலும். சீஷர்கள் வந்து எந்த வேர்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க அப்படி தெரியுமா? இது வனாந்தரமான இடம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா? ஆண்டவருக்கே இது தெரியல. சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம கொடுக்கிற ஐடியா எல்லாம் பார்த்து ஆண்டவரோட பிரமித்து, எங்கனா இவன் வச்சிருக்கிறானா இந்த ஞானத்தை. நல்ல வேலை, நட்சத்திரத்தெல்லாம் படைக்கும் போது இவன் கூட இல்லை, இருந்த 2 எடுத்து பாக்கெட்ல போட்டு எங்கேயாவது கொண்டு வச்சிருப்பான். சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை பார்த்தா, ஆண்டவர் இது வனாந்தரமான இடம், டைம் ஆயிட்டு. ஓ டைம் ஆயிட்டோம். அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். யோசுவாவுக்கு யுத்தம் முடியலன்னு சூரியனை நிக்க வச்சவர். அவன் ஒருத்தன் சுவர் புறம் திரும்பி அழுதான்னு சொல்லிட்டு சூரிய பாகையை பின்னாக போக வச்சவர். கிளாக்க பின்னாடி ஓட வைக்கிறார் ஆண்டவர். ஆமென். அவர் இப்படி மாத்தும் போது எத்தனை செட்டப் மாத்தணும் தெரியுமா? எவ்வளவு கோள்கள்ல மாற்றம் இருக்கணும், எத்தனை எல்லா செட்டப்லயும் மாத்தணும். அவரு எல்லாத்தையும் மாத்திர ஒரு செகண்ட்ல இப்படி மாத்திரவட்ட வந்துட்டு டைம் ஆயிட்டு. இன்னும் 2 பாயிண்ட் தான் ஆச்சு. இன்னும் இருக்கு 3 பாயிண்ட். ஆமென். ஹல்லேலூயா. வனாந்தரமான நம்ம ஆண்டவர்ட்ட வந்து, ஆண்டவர் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா ஆண்டவரே, நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்க மடிகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஆமென். எங்க இருக்கிறோம்? தாவீதே எங்க இருக்கு? நேத்து எங்க இருந்தீங்க தாவீதே? நேத்து அவர்கிட்ட தான் இருந்தேன். இன்னைக்கு அவர்கிட்ட தான் இருக்கிறேன். நாளைக்கு அவர்கிட்ட தான் இருப்பேன். இந்த அனுபவம் தான் ஒரு நாளில் இங்கே ஓட்டத்தை முடிக்கும் போதும், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. காலைல கண் விழித்ததும் நான் இன்னும் உம்மண்டையிலே. தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதில்லை.
வருவதே என் ஆவல் பூமி மாவலிய கோரமாக சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினோ ஆவலாயோ. அண்டை ஆமென். சேவே. ஆமா, எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணி தேங்க் பண்றீங்க? ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தில் இருந்தாலும் என்ன உங்க கூட வச்சிருக்கிறீங்களே அப்பா. ஹalleluya. இயேசுவோடு வனாந்திரத்திலிருந்து தன் நேசரின் மார்பில் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? வனாந்திரத்திலிருந்து தாவீது ஒரு சங்கீதம் பாடுறாரு 63. நிறைய சங்கீதம் பாடி இருக்கிறாரு வனாந்திரத்தில். அதுல ஒரு சங்கீதம் 63. அதுல சொல்றாரு, இப்படி உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். எனது ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. உம்முடைய கரம் என்னை தாங்க. அப்ப வனாந்திரத்துல என்ன எங்க இருக்கிறீங்க தாவீது? நான் அவரை பிடிச்சிருக்கிறேன், அவர் என்ன பிடிச்சிருக்கிறார். ஹalleluya. ஆமா, நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இருக்கிற சூழ்நிலையை நீங்க கேட்டீங்கன்னா அது ரெண்டாவது. நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் அவர் அண்டையில் இருக்கிறேன். நான் இயேசுவோடு இருக்கிறேன், இயேசுவோடு இருக்கிறேன். அவங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க தெரியுமா? ஆசாப் சொல்லுகிறார் 73வது சங்கீதத்துல 14வது வசனத்துல, நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். டெய்லி எனக்கு கஷ்டம், எனக்கு போராட்டம், எனக்கு நெருக்கம். 21வது வசனத்துல, இப்படியாக என் மனம் கசந்தது, இப்படியாக என் மனம் கசந்தது. எனக்கு தானே டெய்லி கஷ்டம், போராட்டம், நெருக்கம். என் உள்ளிந்திரியங்களில் குத்துண்டேன் என்று சொல்லுகிறார். மனசே சரியில்லை. ஆமே, சிலர்லாம் இருக்கிறத பார்த்தாலே தெரியும், மனம்லாம் இப்படி கசந்து இருப்பாங்க. என்ன வாழ்க்கையோப்பா, போட்டோக்கு மட்டும் கொள்ளலாம், சேர்ந்து போட்டோ எடுத்து போடுறதோட சரி, என்னத்த லைஃப் இது. அப்படியே உக்காந்து இருக்கிறது. மகிழ்ச்சியாய் கைதிட்டோம், என்ன மகிழ்ச்சி, சந்தோஷம். சாம மனம் உள்ளிந்திரியங்களில் கூத்துண்டே. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நான் காரியம் அறியாத மூடனானே. உமக்கு முன்பாக எப்படி இருந்தேன்? மிருகம் போல. என்ன ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்க, என்ன ஏன் அப்படி வச்சிருக்கிறீங்க? ஆனா இவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. அந்த உணர்வு வந்த போதுதான் ஒன்றை புரிந்து கொள்ளுகிறான். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு. ஓ ஜீசஸ், இப்பதான் ஆமா, என்னதான் வாதிக்கப்பட்டாலும் தண்டிக்கப்பட்டாலும் என்னை எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆமா, என்னை அவரோடு வைத்திருக்கிறார். ஆமே, இந்த வனாந்திரம் என்ன இயேசுவோடு வைக்குமானால் இந்த வனாந்திரத்துக்காக ஸ்தோத்திரம். Glory. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததும் உங்களுக்கு இந்த வனாந்திரம் கண்ணுக்கு தெரியல? அப்போ என்னதான் தெரிஞ்சது? அப்போ மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர். இப்ப ஏன் அவர் இல்லையா? இருக்கிறாரு. ஆனா இப்ப கண்ணு எதை பார்க்குது? இப்ப கண்ணு பார்வோனை பார்க்குது. அவர்கள் திரும்பி, ஆமா, நல்ல வேலை இந்த லோத்துக்கு சொன்னது மாதிரி இங்க சொல்லி இருந்தா மோசே உட்பட எல்லாரும் உப்பு தூணானா நின்றுப்பாங்க. ஆமென். எவ்வளவு இரக்கம் பாராட்டுறார். ரத்தத்தால் மீட்கப்பட்ட லோத்தின் மனைவிக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? அவங்கள இரக்கத்துல கைப்பிடிச்சு வெளியெழுத்தாரே தவிர அவங்க யாருமே ரத்தத்தால மீட்கப்படல. நம்மளை கர்த்தர் ரத்தத்தால மீட்டு இருக்கிறார். இல்லைன்னா லோத்தின் மனைவி மாதிரி எல்லாரும் எந்தெந்த தெருவுல நிப்போன்னு தெரியாது. நம்ம ஊர்ல உப்புக்கு பஞ்சமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா உப்பு வேணும், அங்க அம்மா நிக்கிறாங்கப்பா, கொஞ்சம் ரெண்டு எடுத்துட்டு வா.
அதுல நிக்கிறான், அந்த தெருவில் சைடுல அப்படி நிப்பாங்க, எடுத்துட்டு வா. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் சேனை வந்ததை எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க, அப்படியே விடல. எசேக்கியேல் ஒரு வார்த்தை உண்டு, என் கண் அவர்களை தப்ப விட்டது. ஆமென். என் கண் அவர்களை தப்ப விட்டது. இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் நான் உடைவேன், அப்படி அவர் கண்ணு தப்ப விட்டுச்சு. மூன்றாவது ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், மத்தேயு 14 அதனுடைய 15-16 வசனங்களை வாசிக்கலாம் ஒரு விசை கூட. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை, அவர்கள் போக வேண்டுவது இல்லை, அவங்கள அனுப்ப மாட்டேன். ஆமென், ஆமென். இது இப்படி சொல்ல விரும்புகிறேன், தாமதமானாலும் செய்ய வேண்டியதை செய்யாமல் கர்த்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். செய்ய வேண்டியதை செய்யாமல், சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்படின்னா நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த வனாந்திரத்துல நம்ம போலாம் நினைச்சாலும் கர்த்தர் போகாம பிடிச்சு வச்சிருக்கிறார்னா நாம் எதிர்பார்க்காத ஏதோ ஒன்றை கர்த்தர் அங்கே நமக்காக செய்ய போகிறார் என்று அர்த்தம். அவர் இல்லைன்னு சொல்லியிருந்தா மேட்டர் முடிஞ்சிருக்கும். இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறார், இப்ப தரவும் மாட்டேங்கிறார், பிடிச்சு வைக்கிறார். நம்மள இப்படிதான் பிடிச்சு வச்சிருக்கிறார். ஒண்ணு ஒரேடியா தர மாட்டேன்னு சொல்லுங்க, சொல்ல மாட்டேன், அப்ப விடுங்க, அதை விட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி பிடித்து வைக்கப்பட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க லைஃப்ல ஒரு திருப்தியை கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரால் அப்படி பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க இப்ப மட்டும் ஈவினிங் ஆகுது, சீஷர்கள் சொல்றபடி கேட்டு ஆண்டவர் எழும்பி சென்று வாருங்கள் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னா அவங்க போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்களா? போயிருப்பாங்க. ஆனா போக விட மாட்டேங்கிறார். சில வனாந்திரத்துல வந்து பயில் காட்டி அழைத்தது பிடிச்சு வைக்கிறார். அப்படிலாம் அனுப்ப மாட்டேன். எலிசா தீர்க்கதரிசி சூனேம் நாட்டுக்கு போகும்போது அங்க இருந்துக்கிற ஒரு ஸ்திரீ அவரை கூப்பிட்டு பணிவிடை செய்கிறார். அந்த வீட்டுல அவளுடைய வீட்டுல மேல ஒரு ரூம் கட்டி எலிசா கொடுக்கிறார். எலிசா போய் அங்க வீட்டுல ரிலாக்ஸ் பண்ணும்போது கேயாசியை கூப்பிட்டு கேட்கிறார், இவளுக்கு ஏதாவது பண்ணணுமே, அவளை கூடு அப்படின்னு. உடனே அவ வந்து நிக்கிறா. என்னம்மா, நான் அவனுக்கு ஏதாவது பண்ணணுமா, ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா? ஒன்னும் வேண்டாயா சொல்லிட்டு போயிட்டான். போகும்போது கேஎஸ்கே பார்த்து, இவளுக்கு என்ன, இவளுக்கு குழந்தை இல்லை, திருப்பி கூட்டு வாசற்படியில வந்து நிக்கிறான். போனவளை கூப்பிட்டு கொண்டு வந்து வாசற்படியில நிக்க வச்சிருக்கிறார். போக விடல. எங்களை விட்டா போதும் ஆண்டவரே, எங்களை இப்படியே விட்டா போதும் நம்ம சொல்றோம், விட மாட்டேங்கிறாரு. கூப்பிட்டு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். ஏன்? அவருக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில இடத்துல அவர் தான் நாங்க பிடிச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அன்பின் கயிற்றா என்னை இழுத்தி எதற்குமே உதவாத உடரபா சத்தனலபா கடரபலபா உயரத்திலே என்னை கொண்டு. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் பிடிச்சு வச்சிருக்கிறார். போகவும் விட மாட்டேங்கிறார், அவன் தரவும் மாட்டேங்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே சில சூழ்நிலையில நம்மளை அப்படி பிடிச்சு உட்கார வச்சிருக்கிறார். தர மாட்டேன்னு சொல்றாரு, அதுவும் சொல்ல மாட்டேங்கிறார். ஆமென். அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம். அப்ப இவனும் தர மாட்டேங்கிறாரு. அதனால போக விடுங்கன்னு சொல்றவங்களை வச்சு அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் விட்டுருங்க ஆண்டவரே. ஆமென். பிடிச்சு வைக்கிறார். வாசற்படியில் நின்று அவன் ஏன் தட்டிட்டு இருக்கிறானா, அவன்கிட்ட கேட்ட சொன்ன, அவர் என்ன தட்ட வச்சிட்டு இருக்கிறார். அவர்
தர மாட்டேன்னு ஒரு வார்த்தையில சொன்னா என்ன? இல்ல, அப்ப அவருக்கு தரணும்னு மனசுல இருக்கு. ஆனா எப்ப தருவாருன்னு தெரியாது. அவர் தரது வர நான் தட்டிட்டு இருப்பேன். இந்த பட்டணத்தில் இருந்த என்ன வனாந்திரத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா, இங்க எனக்கு ஏதோ ஒன்ன செய்ய போகிறார். ஆமா, இன்னைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் நான் திருப்தி ஆகும்படி ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். என்னை திருப்திப்படுத்தும் விசுவாசத்தோடு அப்படி கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது கர்த்தர் என்னை பிடித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை பிடித்து வைத்திருக்கிறார். நான் திருப்தி அடையும்படி, நான் மீதம் எடுக்கும்படி, என் வாழ்க்கையில் நிறைவு உண்டாகும்படி கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஹalleluya. ஆண்டவர் அவ்வளவு அனுப்ப முடியாது. அப்ப ஆண்டவரே, வாழ்க்கை ஃபுல்லா இந்த வனாந்திரத்துல இருந்து அனுப்ப மாட்டீங்களா? 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? அனுப்ப மாட்டேனார். 16வது வசனம், அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டும். அவங்க இப்போ போக கூடாது அப்படி சொன்னார்ல. இப்போ 22வது வசனத்துல என்ன படிச்சோம்? இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில். அப்ப இதுக்கு இடையில என்ன நடக்குது? சாப்பாடு நடக்குது. என்ன ஒரு வெளிப்பாடு! இதுக்கு இடையில என்ன நடக்குது தெரியுமா? எது இங்க நடக்காதுன்னு நினைச்சாங்களோ அது அங்க நடக்குது. ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில இது நடக்க சாத்தியமே இல்லை என்று எதை நினைக்கிறீங்களோ, விசுவாசிக்கிறவங்க மட்டும் எது நடக்காது நினைச்சீங்களோ, எது நடக்காது நினைச்சீங்களோ 2026வது ஆண்டுல அதை கர்த்தர் நடப்பித்து இந்த வனாந்திரத்தை தாண்ட வைக்க போகிறார். இந்த வனாந்திரத்தை தாண்ட வைக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. எது நடக்காது, எது இங்க நடக்காது நினைச்சீங்களோ, சில உள்ளங்களோடு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருகிறதை ஆவியில உணர்கிறேன். ஜீசஸ், நீங்க எது நடக்காது நினைச்சீங்களோ, ஹalleluya, இந்த சிச்சுவேஷன்ல இது நடக்க வாய்ப்பில்லை அப்படி ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா? ஆமென். பலத்தினாலும் அல்ல. இந்த வசனத்தை நீங்க நல்லா எழுதி வச்சு படிச்சிருங்க. பலத்தினாலும் அல்ல. ஏன்னா 1ஆம் தேதி காலையில ஆவியானவர் பேசிட்டார். ஆமென். நிறைய பலத்தினால முடியாத காரியத்தை நான் செஞ்சு தர போறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. அதை நான் பர்சனலாவும் எடுத்துட்டேன், குடும்பத்துக்காகவும் எடுத்துட்டேன், சபைக்காகவும் எடுத்துட்டேன். ஆமென். இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த நீங்க விசுவாசத்தோடு, இந்த இடத்துல இது சாத்தியம் இல்லை, இங்க இருந்து எங்களை அனுப்பிட்டீங்கன்னா நாங்க எப்படியாவது இல்ல இல்ல நீ சாத்தி இல்லைன்னு அவரை வச்சுட்டு சொல்லிட்ட பாரு, இது அவரால் தாங்க முடியல, இத சாத்தியமாக்கிட்டு அனுப்புவார். இத சாத்தியமாக்கிட்டு ஹalleluya, ஹalleluya. ஆமே. இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறது வரைக்கும் என்னால கடனை செட்டில் பண்ண முடியாது. என்ன நீங்க அங்க அனுப்பிட்டீங்கன்னா நான் போய் சம்பாதிச்சு செட்டில் பண்ணுவேன். சிலரை கர்த்தர் உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவார். செட்டில் பண்ணிட்டு ஆண்டவரை வச்சுட்டு சிச்சுவேஷனை பெருசா பேசிட்டு உன்னை உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவார். அனுப்ப மாட்டேன்னு சொல்லல, உன்னை அனுப்புவார். நாளைக்கு நீ சொல்லக்கூடாது சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று நீ சொல்ல கர்த்தர் விட மாட்டார். ஆமென். ஆண்டவர் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அது வெறும் ஒரு மாசத்துக்கு தந்த வார்த்தை கிடையாது. தேவ பிள்ளைங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில இப்ப தெரியுதா சில டோரை ஏன் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணி ஒன்னு உட்கார வச்சிருக்கிறார்னு நீ நினைச்சிட்ட. இதுல இருக்கிறது வரைக்கும் என் காரியத்தை செட்டில் பண்ண முடியாது, இதுல உட்கார வச்சு ஜீசஸ் ஜீசஸ். அடுத்த 2 காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். 4, அவருடைய கைகள் குறுகவில்லை. அவருடைய கைகள் குறுகவில்லை. இதே
வனாந்திரத்தில் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 13வது வசனம், 14வது வசனம், 14 வாசிங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் என்ன பண்றாரு? சுகம் கொடுக்கிறார். அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? போஜனம் வாங்க ஜனங்களை அனுப்பிவிடும். அப்போ மக்கள் எப்படி பாக்குறாங்க? இயேசுவுக்கு என்னதான் கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியாது? நம்ம கூட அப்படிதான் நாங்க பாக்குறோம். எல்லா காரியத்தையும் ஜெபத்துல வைக்கிறோமா? வைக்க மாட்டேங்கிறோம். ஏன் வைக்க மாட்டேங்கிறோம்? நம்ம செட் பண்ணி வச்சிரோம். ஆண்டவருக்கு இதுதான் செய்ய முடியும், இது செய்ய முடியாது. ஆமா, எனக்கு சுகம் தந்த தேவனுக்கு என்னை போஷிக்க முடியும். என்னை போஷித்த தேவனுக்கு என்னை வழி நடத்த முடியும். என்னை வழி நடத்துகிற தேவனுக்கு என்னை பாதுகாக்க முடியும். என்னை பாதுகாக்கிற தேவனுக்கு என்னை வளர்க்க முடியும். என்னை வளர்த்த தேவனுக்கு என்னை ஆளாக்க முடியும். என்னை ஆளாக்கின தேவனுக்கு உயர்ந்த இடத்தில் என்னை ஏறி வர பண்ண முடியும். உயர்ந்த இடத்தில் ஏறி வர பண்ணின என் தேவனுக்கு மகிமையில கொண்டு போய் நிறுத்த முடியும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும். ஹalleluya. நம்ம அவர் என்ன பண்ணிட்டாரு? சுகத்தை கொடுத்துட்டார். அதனால என்ன பண்ண மாட்டாரு? ஒண்ணு கிடைச்சது, இன்னொன்னு அப்படி அல்ல, அப்படி அல்ல. அதான் மீகா 2வது அதிகாரத்துல ஆண்டவர் கேட்கிறார், 7வது வசனம், கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அடுத்த வார்த்தை, அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானோ. நம்ம வந்து லிமிட் பண்றோம். இது செய்வார், இது செய்ய மாட்டார்னு இல்ல. தேவரீர் எதை செய்ய வல்லவர்? எல்லாரும் சொல்லுங்க, சகலத்தையும், எல்லாமே செய்ய வல்லவர். ஹalleluya. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் யோர்தானையும் பிளந்து வெளியே கொண்டு வருவார். யோர்தானை பிளந்து வெளியே கொண்டு வந்தவர் எரிகோவை தகர்த்து முன்னே கொண்டு செல்வார். எரிகோவை தகர்த்து முன்னே கொண்டு சென்றவர் கானானை சுதந்திரிக்க வைப்பார். அது போலதான் ஒன்ன செஞ்சுட்டு இல்ல. இப்ப இந்த வனாந்திரத்துல இவங்க ஒன்ன பார்த்துட்டாங்க. என்ன பார்த்துட்டாங்க தெரியுமா? சுகத்தை பார்த்துட்டாங்க. இன்னொன்னு பார்க்கல. அவ்வளவுதான். இதே வனாந்திரத்துல இருக்கிறோம், எதுவுமே செய்யாம இல்ல, ஏதோ ஒண்ணு கர்த்தர் செஞ்சு நம்மள உட்கார வச்சிருக்கிறார். ஆமா, இத செஞ்சுட்டார்ல, சுகம் தந்துட்டார்ல, நிக்க வச்சிட்டார்ல, திருப்தியும் ஆக்குவார். அவர் கொடுக்க வாங்கணும் அல்லவா? அவர் கரத்தை திறந்து திருப்தியும் ஆக்குவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கைகள் குறுகவில்லை. ஆமென். ஏன் சுகம் பெற வரும்போது, ஆண்டவரே இவங்கெல்லாம் வியாதிஸ்தர்களா இருக்கிறாங்க, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லல. பேதுருவே, அந்த விஷயத்துல நீங்க எல்லாம் நம்புறீங்க, ஆனா போஜன விஷயத்துல ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஆமென். பல நேரத்துல ஒரு காரியத்துல நம்புறோம் ஆண்டவரை, இன்னொரு காரியத்துல ஏன் நம்ப மாட்டேங்கிறோம்? நமக்கு ஒத்தாசை பர்வதங்களில் இருந்தல்ல, நமக்கு ஒத்தாசை வானத்தே போவியும். சில விஷயத்துல நம்புறோம், இந்த விஷயத்த ஜெபத்துல வச்சா கிடைக்கும், ஆனா அப்படியே எல்லா விஷயத்தையும் நம்ப மாட்டேங்கிறோம். கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் தானோ. அதனாலதான் ஆண்டவர் அதெல்லாம் போக முடியாது, அவங்கள அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஆண்டவர் போ, நீங்க அனுப்பவே மாட்டீங்களா? நான் அனுப்பும் போது அவங்க இந்த வனாந்திரத்திலிருந்து புலம்பிட்டு போக மாட்டாங்க, துதிச்சிட்டே போவாங்க. ஓசியா 2, வனாந்திரத்தில் நான் அவளை பாட வைப்பேன், அவ்விடத்திலிருந்து அவளுக்குரிய திராட்சை தோட்டத்தை நான் கொடுப்பேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்துல பார்க்க ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்போது நீங்க புலம்பிட்டு வர மாட்டீங்க, நீங்க திருப்தி அடைந்து. ஆமென். 5வது, ஒப்புவித்து நோக்கீரு. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் கையில கொடுக்கிறாங்க. 19வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளி மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து. இயேசு என்ன பண்ணுகிறார் தெரியுமா? வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது இந்த சீஷர்களும் அத்தனை ஜனங்களும் யாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இயேசுவின் கையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொடுத்ததெல்லாம் எங்க இருக்கு? இயேசுவின் கைகள்ல இருக்கிறது. அந்த கைதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்தியாக்கக்கூடிய. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கரத்தை நோக்கி இருக்குமா போல்
நீங்க சரண்டர் பண்ணுங்க, ஒப்புவீங்க. பவுல் சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை உங்களை உங்களுக்குண்டான யாவற்றையும். பாருங்கள், ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கை ஒப்புவித்தான் அல்லவா? தலைமுறையை ஒப்புவீங்கள். பிள்ளைகளுக்கான காரியத்தை குறித்து ரொம்ப அங்கலாய்க்கிறீங்களா? அவர் கையில ஒப்பு கொடுங்க. அவர் சித்தம் நம்ம நினைக்கிறத விட பெஸ்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஒப்புவித்து ஆபிரகாம் பலிபீடத்துல பிள்ளைய வச்சுட்டு கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அதன் பிறகு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இந்த காரியங்கள் நடந்த பிறகு ஒருத்தன் ஒரு செய்தி சொல்லுகிறான். என்ன செய்தி சொல்லுகிறான்? ரெபேக்காள் பிறந்திருக்கிறாள். ரெபேக்காள் என்பது ஈசாக்குக்கான நன்மை. தலைமுறையை ஒப்புவித்து பாருங்கள், தலைமுறைக்கான நன்மை பிறப்பிக்கப்பட்ட செய்தி உங்க காதுகளிலே வந்து கேட்கும். ஒப்புவித்து நோக்கிடு. உங்க லைஃப சரண்டர் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் கையில கொடுங்க. அவர் கையில கொடுத்து ஆமென் அப்படியே நோக்கி இருங்க. அந்த கரம் என்ன செய்கிறது? அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து, என்னதின் அர்த்தம்? அவர் கையில கொடுத்த ஒப்புவித்ததுல ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. ஆமா, நீங்க 5 அப்பம் கொடுத்தீங்கன்னா 5ஐயும் எடுப்பார். 2 மீன்களை கொடுத்த 2ஐயும் எடுப்பார். உங்க தலைமுறையை மொத்தமா கொடுங்க, அவர் கையில இருக்கும். அவர் கையில இருக்கும். அவர் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும், அடுத்த வசனம், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அடைந்தார்கள், எடுத்தார்கள். இப்போ இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? அனுப்புறார். அனுப்பி விடுறார். ஜீசஸ். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உங்க கிருபை பெரியது. நீங்க தான் எங்களை பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. வெறுமையா அனுப்புவதற்கு அல்ல, நிறைவாக்கி அனுப்புவதற்கு. இந்த வனாந்திரத்தை கடக்கும் போது புலம்பலோடு கடக்க விட மாட்டீர், மகிழ்ச்சியோடு கடக்க வைப்பீர். இந்த நம்பிக்கையை தந்ததற்காக நன்றி. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், ஆசீர்வதி. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறோம் என்கிற உணர்வு எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருப்பதால் தேவ சமாதான கிருபை பெருகட்டும். எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் நன்மையாய் இருப்பதால் ஆசீர்வதி. எல்லா மகிமை கனம் நமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.